ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஷேர்லாம் எப்படி ரியாக்ட் ஆனிச்சின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து 21 ஷேர் அட்வான்ஸாகவும் ஒரு 29 ஷேர் டிக்ளைனாகவும் ஆணுச்சு. ஸோ டிக்ளைன் தான் அதிகம். எந்த ஷேரும் சேஞ்ச் ஆகாமல் இல்லை. இதுதான் வந்து நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸு. ஸோ நிஃப்டி 50ல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ வந்து ஒரு ரூ. 23 இன்க்ரீஸ் ஆகி ஒரு 3.78% வந்து அதிகமாக ட்ரேட் அதிகமாகி கெயின் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பு, டாடா ஸ்டீலு, எம்என்எம், ஹெச்யூஎல், அதுக்கப்புறம் நெஸ்ட்லே, எஸ்பிஐ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆணுச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 to 5% இருக்கும். அதில் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து 2.8%. அதுக்கப்புறம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி, ட்ரெண்டு, விப்ரோ, சிப்லா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். இன்ஃபோசிஸ்லாம் ஒரு 2.8% இதானுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த மெயினாக ஒரு கம்பெனி இந்த ஹொனாசா கன்சியூமர் லிமிடெடுங்கிறது கிட்டத்தட்ட வந்து 20% டவுனில் இன்றைக்கி ட்ரேட் ஆணுச்சு. மெயினாக வந்து இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து ப்ரீவியஸாக பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு குறைச்சிட்டாங்க. மெயினாக வந்து என்ன ஒரு காரணம்னா, இந்த கம்பெனி வந்து லாஸ்ட்டு 3-4 குவார்ட்டர்ஸாக வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது குவார்ட்டர் ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வந்ததில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், முன்னாடிலாம் வந்து 29 கோடி, 27 கோடி, 35 கோடி, இப்போ -15 கோடின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இதனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட என்ன வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆனுச்சோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதாவது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஐபிஓவோட குறைச்சி ட்ரேட் ஆகுது. ஏன்னா ஐபிஓ வந்து என்ன ரேஞ்சில் ஐபிஓ இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், ₹324 இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்து ஜெஃப்ரீஸ் வந்து இந்த இந்த ஹனாசாவோட கன்சியூமர் ப்ரைஸ் டார்கெட்டை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. முன்னாடிக்கு இருந்ததுக்கும் இப்போ குறைச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பேட் நியூஸ் அந்த கம்பெனிக்கு. யார் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் a good day, friends. Thank you. Thank you for watching this video.